둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. 짜가치 라모사. ஹாய் எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க சரங் ஐ லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேப்கான ஒரு ஒன் ஷாட் தான். இந்த டைட்டில் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் கால் பிகம் லவர்ஸ் கால். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம டைரெக்டாக ஜேப் தான் பார்க்க போகிறோம். அந்த மனுஷன் இப்போ எங்கே இருக்காங்கன்னா பாரில் இருக்கார். வேறு எதுக்காகவும் இல்லை, அவள் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருப்பார். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு ரீசெண்டாக. ஓகேவா? அதனால் அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி குடிக்க வந்திருப்பார் போல். இவரை காணும்னு சொல்லிட்டு, இவர் தானே அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா ஜெயப்புக்கு கால் பண்ணியிருப்பார். ஹலோ ஜெயப்பு, என்னம்மா ஏன் பதட்டமாக பேசுகிறீங்க? அந்த நான் எங்கே போச்சுன்னு தெரியலடா, என்னை தினமும் பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொன்னான். என்ன பிரேக்கப்பா? ஆமாம், ஏதோ பிரேக்கப் ஆகிடுச்சு, என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனால் எங்கே போய் ஒழிஞ்சான்னு தெரிலடா அப்படின்னு சொல்லியிருக்க. எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் நேராக எங்கே போயிருப்பான்னு கண்டுபிடிச்சி இந்த பாருக்கு வந்திருப்பார். பார்த்தா அந்த மனுஷன் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாயிட்ருக்காரு. டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு எழுப்புறாரு. நோ கான்ஷியஸ்லே இல்லை. டேய் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சதுக்கப்புறம் கண்ணெல்லாம் மங்களாக தெரியல. அதனால் அந்த மனுஷன் அப்படியே கண்ணு குறுக்கி ஒத்து பார்க்குறாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு. என் மச்சான் ஜெயப்பா, வாடா மச்சான் நீயும் அட்ரா, வாடா மச்சான் சரக்கு அடிடா, வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சலுக்கவே ஜெய அப்படியே பொலிட்டுன்னு அடி. என்னடா பெஸ்ட் ஃப்ரெண்டை பட்டுன்னு அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அழுறாரு. பெஸ்ட்டு ஃப்ரெண்டே அடிச்சிட்டல்லப்போ சனி, நீ எங்கடா போய் தொலைஞ்ச? வீட்டில் உங்கள் அம்மா உன்னை காணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ என்ன ஃப்ரெண்டை காணோன்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட தானே கேட்பாங்க. ஜெயப் அப்படியே முறைச்சிட்டு கிளம்பலாம் எழு. நான் வரமாட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஏன் அப்படி சொல்லிக்கிட்ட கேட்குறாரு. இப்போல்லாம் நீ பேசுனா நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் குடி போதையில் வளர்றாரு. ஐயோ, எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல, இவனுக்கு ஃப்ரெண்டாக ஒழிஞ்சிட்டேன். என்ன பண்ணணும் இப்போ சொல்லு, என்ன பண்ணணும்? என் ஆளை நீ திட்டணும். அதை உன்னால் திட்ட முடியாதா? நான் திட்டணுமா? நல்ல வாயில் வந்துடும். நான் மட்டும் இப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணுன்னா வச்சுக்கோ, அவள் மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசின போது நான் கெஞ்ச ஆரம்பிச்சிடும். ப்ளீஸ் என்கிட்டே வந்துருன்னு சொல்லிட்டு நீ எனக்காக திட்டுவியா? நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவ்கிட்ட அவர் கெஞ்சுறாரு. சத்தியமாக நான் முடியலடா. சரி, நம்பரை சொல்லி ஒலி. அந்த மனுஷன் அப்படி 945678 அப்படி சொல்லி கத்துறாரு. ஏன் ஊருக்கே கேட்கணுமா? சரி 9456 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக சொல்கிறாரு. ஏன்னா என்ன சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் கடுப்பாகிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்லவே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 2 நம்பர் தப்பாக டைப் பண்ணிட்டாரு. அது அந்த மனுஷன் கேட்கல. இதுதான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டார். ஓகேவா? ஸோ இங்கே உங்களை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஃபஸ்ட் இயர் போய் ஒரு 3 months தான் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்க இன்றைக்கி ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா கிளாஸில் வேறு அவங்க டீச்சர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பீங்க. ஏன்னா அவங்க சொன்ன ஒர்க் நீங்கள் முடிக்கவே இல்லை. அதனால காய்ச்சி மூச்சுன்னு திட்டி தான் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சுட்ருப்பாங்க. அது வேறு லேட்டு, பஸ்ஸு வேறு நீங்கள் வரும்போது கரெக்டாக போயிடுச்சு. அதனால் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி இப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு டயர்டாக வரீங்க. இப்போ மட்டும் உங்கள் கையில் எவனாவது கிடச்சா போதும் வச்சு செஞ்சிடலாம். அந்த மாதிரி தான் ரொம்ப டயர்டாக ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்துட்டுருக்கீங்க. அப்போ பார்த்து ஜெயப் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு எவன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே டக்குன்னு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பான வாய்ஸ் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பையன் வாய்ஸ் மாதிரி. என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு தோறலையே. யாரா? உன்னோட எக்ஸோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். எனக்கு எக்ஸா? யாருங்க நீங்கள்? ராங் நம்பர், கட் பண்ணுங்க அப்படின்னு கட் பண்ண போகும்போது ஹலோ இது கரெக்டான நம்பர் தான், நான் கரெக்டான நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஹலோ நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் ஃபஸ்ட்டு லவ்வே பண்ணக்கூடாது, எனக்கு எப்படி எக்ஸ் இருக்கும், வைங்க ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போகும்போது அந்த மனுஷன் விடவே இல்லை. ஹலோ என்ன? நான் கூட பொண்ணுங்களாம் திருந்திட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப மோசமாயிட்டீங்க. ஹலோ
என்ன பேசுதுன்னா என்ன மட்டும் பேசுங்க, மற்ற பொண்ணுங்களை எதுக்குங்க பேசுங்க? சாரி, நான் வந்து எல்லா பொண்ணையும் பேசலை, உன்ன மாதிரி பொண்ணுங்களை மட்டும் பேசுகிறேன். ஹலோ, யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. அதனால் நீங்கள் டீசெண்டாக தான் பேசுகிறீங்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? நான் கூட என்ன பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணுற பையனாக தான் மறுப்பேன்னு நினச்சேன். ஆனால் லவ் பண்ணதே மறுப்பாங்கன்றது எனக்கு இப்போ தான்ப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நல்லா கேள்வி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே உங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு, ஏய் யாரா நீ, நான் தான் லவ்வே பண்ணலான்னு சொல்கிறேன், எனக்கு இப்போ ரைட்ஸ் இருப்பான். அங்கே அப்படியே வந்து ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் போட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட நின்றாரு. ஸோ இப்போ வந்து அவரோட வாய்ஸ் வந்து கேட்குது. அஞ்சலை, என்னோடய அஞ்சலை, என்கிட்ட வந்துடுற அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு போதையில் வந்து உளறாரு. என்ன ஏன் உளறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஏதோ யாரோ உளறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது. அப்போ டக்குன்னு அந்த மஞ்சள் ஃபோனில் கதை வச்சுட்டு, உன்னால தான் என் ஃப்ரெண்டு இந்த நிலைமைக்கு போயிருக்கான், நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீங்கள் டக்குன்னு அது எப்படி பிரேக்கப் பண்ண எல்லா தப்புமே பொண்ணுங்க மேலே வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, என்னமோ உங்களுக்கு அவருக்கு பிரேக்கப் ஆடி மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. வாய் கிழிச்சிருவோம் பார்த்துக்கோங்க. நானும் வந்து சரி எவனோ வந்து தெரியாமல் ராங் கால் பண்ணிவிட்டு அதோ பொண்ணு யார் தெரியாமல் பேசுகிறேன் நானும் சொல்லிட்டு பொறுமையாக போனால், நீ என்னமோ ஓர பேசியிருக்க, எங்கள் சித்தப்பா போலீஸ் ஓகேவா, இப்போ ஃபோன் பண்ணி உனக்கு மட்டும் கனெக்ட் பண்ணேன்னா வச்சுக்கோ, ஜெயிலில் வச்சு முட்டி தட்டி உன் முட்டியை பேத்துட்டு பண்ணடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தைரியமாக பேசுகிறாரு. இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க. அவ்வளோ சீக்கிரமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன இருந்தாலும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லை, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டே வந்து பிரேக்கப் பண்ணிட்டான் போது இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்காரு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க டைரெக்டாக வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ மச்சான் அப்படின்ட்டுருக்க, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துகிட்டே பேசிகிட்டு இருக்கா போல். மச்சான் எனக்கு ஏதாவது லவ் பண்ணி பிரேக்கப் ஆச்சாடா? டக்குன்னு வந்துட்டு லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. மச்சான் இல்லைண்ணா, எனக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆச்சா? ஏய் பைத்தியமாடி நீ, என்னடி வளர்ற? இல்லை மச்சான், எனக்கு இப்போ ஒரு கால் வந்துச்சு, அவன் என்னமோ பேசுறதை பார்த்து எனக்கு உண்மையிலே நான் லவ் பண்ணி யாராவது பிரேக்கப் பண்ண மாதிரி இருக்குடா, இல்லை எனக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் மறந்து போச்சா, எனக்கு ஒன்றுமே புரியலடா மச்சான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கதறீங்க. அப்படி இருந்திருந்தா கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உனக்கு பிரேக்கப் பண்ண விஷயம் எப்படி உனக்கே தெரியாமல் இருக்கும்? அதான் எனக்கும் புரியல நீ அப்படி சொல்லியிருக்கவே. பாரு, நீ சொல்கிற மாதிரி எதாவது ஆக்சிடெண்ட் ஆயிருந்தாலும் இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைக்கணும்? உனக்கு ஆக்சிடெண்ட் ஆன விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும்ல, ஏதாவது அடிபட்டிருக்க உனக்கு ஏதாவது விஷயம் ஞாபகம் இருக்கா? இல்லை. அவ்வளோதான். இல்லைனா யாருக்கும் தெரியாமல் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நான் சரியானதுக்கப்புறம் அப்படி இருந்தாலும் நீ ஹாஸ்பிட்டலில் இருந்து தானே வந்திருக்கணும். ஆமாம் இல்லை, அந்த மாதிரி எதுவும் உனக்கு ஞாபகம் இல்லை. பாரு, உன்னை நீ குழப்பிக்காத, நீ யாரையும் இன்னும் லவ்வும் பண்ணல பிரேக்கப்பும் பண்ணல, வைய ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. நீங்கள் உண்மையிலே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டை அப்படி பிக்குது. இங்கே வந்து அதுக்கப்புறம் பார்க்கணுமே, அந்த ஃபோன் வந்து வரவே கிடையாது. அப்படியே கோவம் வந்துடுச்சு. டக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறீங்க. ஆனால் அந்த பக்கம் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. என்ன அமைதியாக இருக்கா? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் சொல்லிட்டீங்க, ஆனால் அது ரெஸ்பான்ஸே வரல. இங்கே பாரு, இப்போ மட்டும் நீ எதாவது பேசலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. இங்கே பாரு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்துறீங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வயசுறது. என்ன இன்னும் மட்டும் அப்படியே பெரிய இவ மாதிரி கத்தனை, இப்போ எங்கடா போட அந்த இவன் அப்படி சொல்லிட்டு கத்தவே. சாரி. என்ன சாரின்னு கேட்டேன், எதுக்கு இப்போ சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துன்னு கத்துறீங்க. அந்த மனுஷன் அதெல்லாம் காதல் வாங்கிட்டு கம்னே இருக்காரு. என்ன முன்ன மட்டும் எதாவது பேச, நீ பேசாத, நான் இன்னும் பேசுறதுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன், இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி கத்தவே அந்த மனுஷன் அது அப்படின்றார். நீங்கள் அப்படியே, நீ மட்டும் என் கண்ணு முன்னாடி இருந்தானா கண்டிப்பாக நான் சாப்பிடுச்சு போட்டுருவேன், தூரமாக இருக்கனால தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணிங்கன்னா வந்து ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு எறிஞ்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த பக்கம் போயிட்டீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் கால் வந்து அடிச்சுட்டு இருக்குது, நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அப்படியே கீழே போயிட்டு வந்து அப்படியே டிவி ஆன் பண்ணிட்டு அந்த பாட்டு வந்து இப்போ கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி நல்லாவே கேட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்து வேறு ஏதோ டென்ஷனில் இருப்பாங்க போல். கடன் வந்துட்டு, நாயே எதுக்கடி இவ்வளோ சவுண்ட் வச்சுருக்கியா, ஒரு மேலே கம்மி சவுண்ட் வை, என்னமோ இவ்வளோ காதே கேட்குற மாதிரி அவ்வளோ சவுண்டு வச்சுருக்கேன் ஷனி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டிட்டு போகுது. எங்கன்னே போகிற அம்மாவே பார்க்குறீங்க. இன்றைக்கி ஆரம்பம் தெரியல, முழிச்சனோ தெரியல, காலையிலேருந்து திட்டு வாங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குறையாக உட்காந்துட்ருக்கீங்க. இன்னும் உங்கள் அப்பா வரல.
கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எங்கள் அப்பாவை திட்டுவார் பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வராரு. ஸோ வேலை செஞ்சுட்டு வரதுனால அந்த மனுஷன் ரொம்ப டயர்டாக இருக்கார் போல். அப்படியே உட்காந்துட்ருக்கவே வந்து அப்பா திட்டுப்பா அப்படின்னு சொல்லி லூஸு மாதிரி போய் நிற்கிறீங்க. பையன் போ அந்த பக்கம் டென்ஷன் ஆகுது. என்னப்பா நீ என்ன திட்டு போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு, திட்டு டக்குன்னு வந்துட்டு என்ன உனக்கு இப்போ திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சி திட்டிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஆமாம் அவர் பாட்டு சும்மா தானே உட்காந்துட்டு இருந்தார், நானே போய் வாண்டடா திட்டு வாங்கியிருக்கேன், ஐயோ எனக்கு என்னமோ ஆகிப்போச்சு அப்படின்னு. ஓ என்ன சத்தம் அப்படின்னு உங்கள் அப்பா நீங்கள் அப்படியே கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டீங்க. ஐயோ என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து எதுவும் பேசலை, டக்குன்னு போய் வெளியே போய் உக்காந்துட்டீங்க. அப்படியே வெளியே போய் படிக்கட்டு இருக்கும் போல், அந்த படியில் போய் உக்காந்துட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுட்டே வந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இழுத்து விட்றீங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி உங்கள் ரூமுக்கு வந்து போயாச்சு. ஸோ விட்டு எறிஞ்ச ஃபோன் அப்படியே வந்து எடுத்து சாரி ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெசேஜ் டிங்கு 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 டிங்குன்னு வந்துகிட்டே இருந்திருக்கு. யாரா அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா இன்னும் நம்மள வந்து சாரி 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 அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 சாரி போல் ஆன்னு பார்க்குறீங்க. எவன்டா அவன் சாரிலாம் கேட்டு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க. அது ஹலோ யாருங்க நீங்கள், சாரி ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்கவே உங்களுக்கு செம்ம காண்ட் ஆகிடுச்சு. நீயா அப்படின்றீங்க. அது அது நான் தான். என்ன அப்போ மட்டும் பெரிய மயிர் மாதிரி பேசினேன், இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக்கிறீங்க. லைக் வந்து அந்த மனுஷன் கூட அவ்வளோ ஹார்ஷாலாம் பேசியிருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் இருக்கிற கோவத்தை ஃபுல்லாக அந்த மனுஷன்கிட்ட காமிக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். டக்கு நீங்கள் நான் எவ்வளோ நான் கிளின்னு கேட்குறேனே, ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவே அதாவது என்ன ஆச்சு தெரியாமல் ராங் கால் ஆகிடுச்சு. என்னது நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தெரியாமல் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அது என் ஃப்ரெண்டோட எக்ஸு ஃபோன் நம்பர் தான் போட்டேன், ஆனால் 2 நம்பர் தப்பாக போயிடுச்சு. நான் அப்போவே சொன்னேன்னா இல்லையா? ஐயோ அதுக்கு தாங்க நீங்கள் திட்டினதுக்கெலாம் நான் கம்முனே இருந்தேன். இல்லைன்னா எதை பேசியிருப்பேன்ல, நான் என் மேலே தப்பு இருக்கனால நான் அமைதியாக இருந்தேன்ல. நீங்கள் டக்குன்னு என்ன தானே அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறீங்க. இருங்க நீங்கள் மனசார சொல்லலையே, எப்படி சொன்னால் என்னை மனுஷெல்லாம் கம்முனு விடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போகிறீங்க. ஏங்க அப்படின்னு சொல்கிறதுல கட்டு எங்க. அதுக்கப்புறம் பார்க்க டிங்குன்னு மெசேஜ் வந்தது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சுங்க, சாரி 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 அப்படி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் காண்டாகுது. நீங்கள் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை, அப்படியே பட்டு தூங்கிட்டீங்க. ஸோ அப்படியே வந்து அடுத்த நாள் ஆகுது. காலையில் அப்படியே சும்மா நம்ம ஃபோன் எடுத்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் வந்து குட் மார்னிங் சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு. லைட்டாக உங்களுக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வருது. என்ன குட் மார்னிங் சொன்னது பத்தாது, குட் மார்னிங் சாரி மன்னிச்சிருங்க அப்படிலாம் கேட்டிருக்கா, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு இப்போ தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவனா இவன், அம்மா இவனுக்கு எப்படி நம்பர் இருக்குல்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அது கண்டுக்கவே இல்லை, எதுக்கும் ரிப்ளையும் பண்ணல. நீங்கள் பண்ண ஃபோன் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வந்து போயிட்டீங்க. ஆனால் பார்க்கணுமே மத்தியானமும் டிங்குன்னு மெசேஜ் வருது, சாயந்தரமும் டிங்குன்னு மெசேஜ் வருது. ஆனால் நீங்கள் எதுக்குமே ரிப்ளை பண்ண கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் வந்து 2 நாளாக அப்படியே ஃபோனும் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அது காலும் பண்ணுறாரு, இந்த மாதிரி டிங்குன்னு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கார். உங்களுக்கு காண்டாயிட்டு உனக்கு என்ன தானே பிரச்சனை, டெய்லி மெசேஜ் பண்ணி கால் பண்ணி ஏன்டா உசுரை வாங்கி தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணாம வந்துட்டேன். வெயிட் ப்ளீஸுங்க என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அதான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல அப்படின்றீங்க. நீங்கள் உங்கள் மனசார சொல்லணுங்க. மனசாரனா எனக்கு புரியல. அது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் மனசார நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எனக்கு வந்து உன் மேலே எந்த கோவமும் இல்லை, ஓகேவா, அந்த மாதிரி தாழ்மையாக பேசின பேச்சுக்கு தாழ்மையாக வர பேசணுமா, போய் வழி அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறீங்க. ஏங்க அப்படின்றதுக்குள்ளே கட்டு. உங்களுக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. அன்றைக்கி என்னமோ பெரிய சிங்கம் மாதிரி எங்கிட்ட பேசினா, இன்றைக்கி பார்த்தா ஏதோ பூனைக்கொட்டை மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நினச்சி சிரிக்கிறீங்க அவர் பேசுனது எல்லாமே நினச்சி. அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் போகிறீங்க ஃபோன் ஆன் பண்ணிட்டு. ஏன்னா வந்து அந்த மனுஷன் தான் வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் பண்ணியிருப்பார். அப்படி போயிட்டு அவர் டிபி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வேறு ஏதோ டிபி, ஏதாவது பொம்மை ஃபோட்டோ மாதிரி வச்சுருக்கார். நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா வந்து அவரோட ஃபோட்டோ இருக்குன்னு நினச்சி வந்தீங்க, ஆனால் பார்த்தா அது இல்லை.
அப்படியே பார்க்குறீங்க அந்த மெசேஜில் சாரி 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 டெய்லி வந்து இந்த டைம் ஆச்சுன்னா கரெக்டாக குட் மார்னிங் சாரி மன்னிச்சிருங்க, குட் ஆஃப்டர்நூன் சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து டைம் என்ன போடும். இப்போ காலையில் 8 மணி ஆகுது டான்னு மெசேஜ், அப்புறம் மதியானம் 12 மணி ஆகுது டான்னு மெசேஜ், நைட்டு ஒரு 7 o'clock டான்னு மெசேஜ். அந்த மாதிரியே இந்த மனுஷன் வந்து ஒரு 3 நாளாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். உங்களுக்கு லைட்டாக வந்து ரொம்ப தான் வந்து இவனை இது பண்ணுறோமோ கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக வந்து அவர் மேலே சாஃப்ட் கார்னர் வர மாதிரி இருக்குது. ஸோ அவர் தான் கேட்டிருப்பால கொஞ்சம் தன்மையாக வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு அப்படின்னு வந்து உங்கள் வாயால் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான்னு சொல்லியிருப்பல்ல. அது வந்து நீங்கள் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து தனியாக போய் பேசினா வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து லைட்டாக ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ தனியாக போய் பேசினா வந்து எதை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு எல்லாருமே வந்து 9 மணிக்கு போய் படுத்துருவாங்க. நீங்கள் ஒரு 9:30 போல் எழுந்துட்டு அப்படியே கடை என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து இதுக்கு போயிருப்பீங்க, மாடிக்கு மேலே போயிருப்பீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க ஆன்லைனில் இருக்காரா சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மனுஷன் வந்து ஆன்லைன் தான் சுற்றிட்டுருக்கார் போல். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு வந்து கால் பண்ணுறீங்க. அவர் அப்படியே இந்த நம்பரில் கால் வந்தோடனே டக்குன்னு ஒரு ரிங்கில் எடுத்துட்டாரு. என்ன ஒரு ரிங்கில் எடுத்துகிட்டு அது எனக்கு பெருசாக இப்போ எதுவும் வேலை இல்லாது தான். ஓகே, என்ன விஷயமா கால் பண்ணிங்க? நீங்கள் கேட்டல்ல தாழ்மையாக மன்னிச்சிருங்கன்னு சொல்லணுன்னு. அதுக்கு தான். அதுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் அந்த வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் இதெல்லாம் பண்ண மாட்டேல்ல? பண்ண மாட்டேன். அப்போ நான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என் மனசுலேருந்து சொல்கிறேன். உண்மையிலே நான் உன்னை மன்னிச்சிட்டேன். எந்த ஒரு பையனுமே சரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச பொருட்டால் எடுத்துக்க மாட்டான். ஆனால் நீ அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க. தேங்க்ஸுங்க. இனிமேல் எனக்கு கால் எந்த மெசேஜும் பண்ணாத, ஓகேவா? ஓகே, பண்ண மாட்டேன். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை பார்க்குறீங்க, அந்த நம்பரு. சரி இது டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை போகுது, ஆனால் உங்களால் டெலீட் பண்ண முடியல. அப்படியே வந்து கை வந்து இப்படி சரி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிட்ட போகுது, ஆனால் தொட மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த நம்பரே பார்த்துட்ருக்கீங்க. சரி நம்பர் தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க. இப்போ யாருக்கும் தெரியாமல் உங்கள் ரூம் போயாச்சு. அப்படியே பார்க்குறீங்க, இதுக்கப்புறம் எந்த மெசேஜும் வராது, எந்த காலுமே வராதுல்ல, ஃப்ரீயாக இருப்பல்ல. ஆனால் எனக்கே ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. சந்தோஷமாக தானே இருக்கணும், ஏன் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது? இனிமேல் மெசேஜ் வராது தெரிஞ்சு நான் சந்தோஷம் தானே படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. தூக்கமே வரல. டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோன் ஆன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு அவர் எவ்வளோ தடவை சாரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணிட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தூங்கிட்டீங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஸோ டைம் ஆக ஆக வந்து நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணிக்கு தான் நீங்கள் வந்து கீழே போவீங்க. உங்களுக்கு வந்து காலேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 9 10 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் 8:20 தான் வந்து பஸ் வந்து வரும். ஸோ 8 மணிக்கு கீழே உட்காந்து நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஃபோனில் வந்து டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். நீங்கள் ஆனால் அதை கண்டுக்கவே இல்லை, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் வந்து திரும்பி இன்னொரு மெசேஜ் வருது. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் ஃபோன் எடுத்து என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஜேப் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. குட் மார்னிங், சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ். நீங்கள் அப்படியே வாயில் வந்து அந்த இட்லியை வந்து வைக்கலான்னு போயிருப்பீங்க பாருங்கள். ஆனால் அந்த மெசேஜே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு அடியே ஃபோன் வச்சு சாப்பிட்றீ, காலேஜுக்கு வர டைம் ஆகுது, இதோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த இட்லியெல்லாம் சாப்பிட்டுட்டு கடகடன்னு காலேஜுக்கு வந்து போயிருப்பீங்க பஸ் ஏறிட்டு. அப்படியே நீங்கள் காலேஜ் ரீச் ஆகிட்டு கடன்னு வந்து கிளாஸுக்கு வந்து ஓடி போயிட்டு டக்குன்னு போய் உங்கள் சீட்டில் உக்காந்துட்டு அப்படியே வந்து ஃபோன் ஆன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்குறீங்க. இப்போ இன்னும் 2 மெசேஜ் வர எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. என்ன பண்ணுறீங்க, காலேஜ் வந்து ரீச் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல, இவன் எதுக்கு இப்போ திரும்பி மெசேஜ் பண்ணணும், அதான் நான் வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டுருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது டிங்னு சொல்லிட்டு திரும்பி மெசேஜ் வருது. என்னென்னா காலேஜ் ரீச் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். டக்குன்னு
நான் காலேஜில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணியிருப்பீங்க. அந்த மெசேஜுக்கு வந்து தம்ஸ் அப் மட்டும் போட்டிருப்பாரு. அப்படி இப்போ நான் எதுக்கு மெசேஜ் பண்ணேன், பார்த்துட்டு அமைதியாக இருந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க டக்குன்னு. நான் பார்த்ததுனால வந்து ப்ளூ டிக் அங்கே போயிருக்கோம். பார்த்தும் வந்து மெசேஜ் பண்ணல, நான் தப்பாக நினச்சிக்கிட்டா அதுக்கு தான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மதியானம் ஒரு 12 மணிக்கு வந்து டிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. உங்கள் ஃபோன் வந்து பெஞ்ச் கடையில் தான் இருந்திருக்கும். வைப்ரேட் மோடில் போட்டிருப்பீங்க போல். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு என்னென்னு பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ். இவ எதுக்கு இந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணி ஒளிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முனே இருந்துட்டுருக்கீங்க. அப்போ திரும்பி மெசேஜ் வருது, சாப்பிட்டீங்களா இல்லையா, ஒரு மெசேஜே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்து லஞ்ச் பீரியடை விட இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஷூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே குடிச்சிட்டு இங்கே பாரு நான் கிளாஸில் இருக்கேன் அப்புறம் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மேலே நம்புறீங்க. நல்ல வேலை டீச்சர் வந்து பார்க்கல. அப்பாடா அப்படின்னு சொல்லி இருக்கவே, ஏய் என்னடி பண்ணுற, யாருக்கு என்னத்துக்கு மெசேஜ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு கண்ணபடி திட்ட, ஃப்ரெண்டடி அப்படின்றீங்க. ஃப்ரெண்டா, எங்களுக்கு தெரியாமல் யார் ஃப்ரெண்டு, அது என் கசின்னு சொல்லு, அது என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், விடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் ஸ்டார்ட் ஆகவே, ஏய் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டடி அவ்வளோதான் அப்படின்னும். சரி யார் அந்த ஃப்ரெண்டு, இப்போ தான் பழக்கமானோம். எங்களுக்கு நம்ம டவுட்டாக இருக்கே. என்ன டவுட்டு, ஒருவேளை நீ லவ் பண்ணுறியோ. லவ்வில் இல்லாடி விட்டு தொலைங்கடி, நான் தான் சொல்லிட்டு இல்லை ஃப்ரெண்டு, அதோட விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து சாப்பிட வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. சம்திங் ஃபிஷ்ஷு, இங்கே பாரு அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி முறைக்கிறீங்க. அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படியே காலேஜ் போயிருக்கோம். இருந்தாலும் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உள்ள யார் இதுன்னு கேட்டுகிட்டே இருக்கா, நீங்களும் சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீ மெசேஜே பண்ண கிடையாது. ஏன்னா ஃபோன் எடுத்தால் பார்த்ததுக்கப்புறம் எதாவது சொல்லுவாளுங்க அப்படின்னு சொல்லி நீ மெசேஜே பண்ண கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் போல். ஸோ ஒரு ஈவினிங் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு என்னங்க மெசேஜே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 7 மணிக்கு மெசேஜ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து டென்ஷனில் வந்து ஃபோனே எடுக்கல போல். அது சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா தான் மெசேஜ் பண்ண முடியலன்றீங்க. இட்ஸ் ஓகே அப்படின்றாரு. நீங்கள் டக்குன்னு இப்போ எதுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், எனக்கு என்ன பைத்தியமா, அதான் முடிஞ்சிருச்சுல எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டியை சொறிகிறீங்க. அப்போ டக்குன்னு நீங்கள் ஆமாம் திரும்பியும் எதுக்கு மெசேஜ் பண்ணுற, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நான் தான் மன்னிச்சிட்டேன்ல அப்படியே டைப்பிங்லேயே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரமாக மெசேஜே வரல. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க, சொல்லு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறீங்க. ஆனால் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. டக்குன்னு வந்து சரி ஃபோனை வச்சு நம்ம கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்க போகிறீங்க பாருங்கள். டக்குன்னு வந்து டிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ். அப்படியே நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் தான். டக்குன்னு உள்ளே போய்ட்டு பார்க்குறீங்க. அது என்னன்னு தெரியல, ஆனால் மெசேஜ் பண்ண தோணுது, அதான் பண்ணுறேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா சாரி அப்படின்றாங்க. நீங்கள் டக்குன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டீங்க. டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா சாரின்னா ஆமான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டி பிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாளாக அந்த கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்குது. எப்படின்னா வந்து அப்படியே வந்து நாட்களாக வந்து அப்படியே நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறீங்க. இப்போ வந்து ஏதோ 3 வருஷம் 4 வருஷம் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாடி போடின்றதும் நீங்கள் வாடா போடுன்றதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நைட்டு வந்து ஒரு 9:30க்கு வந்து மாடி மேலே போய் அப்படி நடந்துக்கிட்டே பேசுகிறது அந்த மனுஷங்கிட்ட. இப்படியே வந்து நாட்கள் போகவே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு. நீங்களும் அந்த மனுஷனும் ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே உங்களுக்கு தோணுது இப்போ தான். ஆனால் நீங்கள் வந்து சொல்லலை. நானும் அவனும் ஃப்ரெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சுல. இப்போ நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெருமூச்சு விடுறீங்க. என்னது அப்படின்னு சொல்லி மனுஷன் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்றீங்க. சரி எனக்காக ஒரு பாட்டு பாட. பாட்டா? பாட்டு பாடு. வாய்ஸ் வர நல்லா மென்மையாக இருக்குது. இது என்னோடய வாய்ஸ் வந்து சொல்லலை, ஓகேவா? நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, உன்னோட வாய்ஸ் கேட்கவே நல்லாயிருக்கும், பாட்டு பாடினா நல்லாயிருக்கும். அப்படியா? சரி, தாங்களுக்கு என்ன பாட்டு வேண்டும்? நீ பார்த்த விழிகள். அப்படியா? சரி, இப்போது ஜேப்காக நீ பார்த்த விழிகள் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
அப்படியே நீங்கள் பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரொம்ப அழகாக மென்மையாக அந்த பாட்டை நல்லா ஃபீல் பண்ணி பாடுறீங்க. ஜேப்க்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்படியே நீங்கள் பாடிட்டு இருக்கும்போது இந்த லைனில் நிஜமடி பெண்ணே அந்த லைனில் வந்து அந்த மனுஷனும் உங்கள் கூட பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பாடுறதை நிறுத்திட்டு அந்த மனுஷன் இப்போ பாடுறாருல அதை வந்து கேட்குறீங்க. அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே வா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் வந்து அதை முடிச்சுட்டு ஏண்டி நீ பாடல அப்படின்னு கேட்குறாரு. ஏய் என்னை விட நீ நல்லா பாடுறடா அப்படின்றீங்க. அவர் அப்படியே சிரிச்சிக்கிறாரு. ஆமாம் இன்ன வரைக்கும் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னது நீ எத்தனாவது இயரு அப்படின்னு கேட்குறீங்க. நான் காலேஜில் முடிச்சு 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க. ஆமாம் இப்போ எனக்கு என்ன வயசு ஒரு 25ன்னு வச்சுக்கோயேன். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க. அப்போ என்னோட ரொம்ப பெரியவனா நீ? சோச்சோ இங்கே பாரு, நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நான் எங்கே கவலைப்பட்டேன்? அப்போ இதுக்கு அச்சோச்சோன்னு சொன்னேன். இல்லை நான் என்னமோ உனக்கு வந்து வயசு ஒரு 27 நினச்சேன். ஆனால் 25ன்னும் போது லைட்டாக ஷாக்காக இருக்குது. அப்படியே அப்படின்றாரு. நீ அப்படியே சிரிச்சிக்கிறீங்க. இப்போ மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? என்னென்னமோ பண்ணியிருப்பேன். இல்லை வச்சு தலையில் நல்லா நங்கு கொட்டியிருப்பேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? ஆனால் நீங்கள் இப்போ பக்கத்தில் இல்லையே, ரொம்ப தூரத்தில் தானே இருக்கேன். ஆமாம் எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா வாங்க எங்கள் ஊருக்கு அப்படின்றீங்க. அந்த மனுஷன் வந்துட்டா போச்சு. வா அப்படின்றீங்க. சரி நீ எந்த காலேஜுன்னு சொல்லு. எதுக்குன்னா ஒன்று வந்து பார்க்கணும்ல, டைரெக்டாக வீட்டுக்காக வர முடியும். நீங்கள் அப்படியே இந்த காலேஜ் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இவங்க வந்து வரப்போகிறான் சும்மா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஓகே ஒரே ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ண, அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போது பொடாடே அப்படின்னு சொல்லி கட் பண்ணியிருப்பீங்க. அந்த மனுஷனுமே கட் பண்ணியிருப்பார். இவன் நான் வந்து இங்கே வரதாது கொஞ்சமாக நம்புற மாதிரி பேசுகிறான் அவன் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. இன்னும் 2 நாள் கழித்து எங்களோட பாண்டுக்கான ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி, அதாவது இந்த நாளாக தான் அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருப்பார். அந்த டேட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நான் வந்திருக்கும். ஸோ இன்னும் 2 நாள் கழித்து அந்த நாள் வரப்போகுது. இவனுக்கு அது நான் இருக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது வந்து ஃபஸ்ட்லேருந்து அப்படி யோசிக்கிறீங்க எப்படி வந்து இவங்கள்ட்ட பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்போ எப்படின்னா அவரோட சீக்ரெட்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும், உங்களோட சீக்ரெட்ஸ் ஃபுல்லாமே அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்யூன்யமாக பழகிருப்பீங்க ஃபோன்லேயே. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க அவன் எப்படி இருப்பான், 25ன்றான் அவன் ஏஜ், எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கணக்கு வந்து போடுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் ஆகுது. இங்கே வந்து உங்கள் காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து கல்ச்சுரல்ஸ்னால் நார்மலாக வந்து சாரீஸ் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக தானே போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அழகான ஒரு ரெட் கலர் சாரீ வித் கோல்டன் கலர் பார்டரில் ரொம்ப அழகாக இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே காதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஜிம்மிக்கி, தலை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படியே அதில் பூவுமே வச்சுருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. பார்க்க 2 கண்ணு பத்தலன்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருந்துகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் வந்து காலேஜுமே போயிட்டீங்க. காலேஜ் போயிட்டதுக்கப்புறம் அந்த மனுஷங்கிட்ட வந்து 2 நாளாக உங்களுக்கு வந்து ஃபோனே வரல. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது கூட அந்த மனுஷன் வந்து எடுக்கலை. இந்த சனி என்ன பண்ணுறது, 2 நாளாக ஆளையை காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கடுப்பாக இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருந்துகிட்ருக்கு. என்ன ஆச்சு, ஒரு வேளை நம்மளை விட்டு போயிட்டானோ, அதாவது நம்மளை அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து பேச வேணாம், இல்லை அவனுக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்கள் மனசுக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு அடியே என்னடி யோசிச்சுட்ருக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இழுத்துட்டு போயிருப்பா. நீங்கள் அப்படியே அந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க, எதாவது கால் வராதா மெசேஜ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கே இருக்கீங்கன்னா வந்து கிரவுண்டில் தானே ஸ்டேஜாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த பாட்டு போட எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ஒருத்தர் கூட உட்காரவே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கவே வந்து உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் வந்து வைப்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்தா ஜேப்பு. உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. டக்குன்னு அந்த ஃபோன் பண்ணிட்டு கலிஷரை கம்னாட்டி என்னடா பண்ணுற, எங்கே 2 நாள் ஆளையும் காணும், ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டியா நான் எப்பே அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே திட்டுறீங்க. அந்த மனுஷன் சரி இருடி அப்படின்னாரு. என்ன எங்கே இருக்கு, ஏதோ சவுண்டாக கேட்குது. நானா அவங்க காலேஜில் தான் இருக்கேன். ஏன் காலேஜா, விளையாடாத நாயே, அவன் வீட்டில் தானே இருக்கேன், சொல்லி தொலை என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் சனி நீ சொல்கிறது புரியுதா இல்லையா, நான் இப்போ உன் காலேஜில் தான் இருந்துகிட்ருக்கேன்.
நீங்கள் அப்படியே இவன் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனில் வந்து சத்தம் வர கேட்குது. இங்கே இருக்கிற பாட்டு சத்தம் தான் இப்போ உங்கள் ஃபோன்லேயும் கேட்டுருக்கு. உங்களுக்கு அப்படியே உண்மையிலே வந்துட்டானா அப்படின்னு சொல்லி லைட்டாக யோசிக்கிறீங்க. இருந்தாலும் வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்கு நீங்கள் வந்து பாட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கிற சவுண்ட்லேயும் வந்து பாட்டு வந்து சேஞ்ச் ஆகிற சவுண்டு வந்து கேட்குது. உண்மையில இங்கே தான் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே மைக்கில் பேசுகிறாங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே அந்த சத்தம் கேட்குது. உண்மையிலே நீ என்னோட காலேஜில் தான் இருக்கியா? ஏய் எவ்வளோ தடவை சொல்கிறது என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பண்ண கேட்குறேன். இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து எக்கி பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பசங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது மட்டும் எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. யாருமே வந்து சும்மா நிற்கவே கிடையாது. அப்படி இருக்கும்போது மட்டும் ஒரு ஆள் மட்டும் தனியாக தெரியுது, கொஞ்சம் ஹைட்டாக அந்த மாதிரி தெரியுது. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு டீசென்சி தெரியுது, ஓகேவா? ஆனால் இங்கே இருக்கிற பசங்கிட்டலாம் அப்படி இல்லை. அந்த ஷர்ட்டெல்லாம் வந்து பெல்ட், அதாவது பேண்ட்டுக்கு மேலே தான் வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரிலாம் டக் பண்ணியிருப்பாங்களா, அந்த மாதிரி மட்டும் அந்த ஆள் வந்து தெரிகிறார். ஒரு வேளை இவன் தான் ஜேயப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு பேசும்போது டக்குன்னு அந்த மனுஷன் காதில் ஹலோ சொல்லு எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அதை தான் ஜேயப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அப்படியே பேன்னு பார்க்குறீங்க. நான் நினச்சதோட செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் நீ எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஹலோ எங்கடி இருக்குன்னு சொல்லு, நீயே கண்டுபிடி, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எக்கிருப்பீங்களா. அந்த எக்குனா காலை வந்து நார்மலாக நினச்சிருப்பீங்க. இங்கே வந்து ஜேப் அப்படியே எக்கி பார்க்குறேன் எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஃபோன் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கவனிச்சிட்டே வராரு. இங்கே நிறைய பேர் ஃபோன் பேசுகிறாங்க, நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க பொண்ணுங்களா. அவர் அப்படியே பார்க்குறாரு, எங்கே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டான்னா வந்து வீடியோ கால் ஆன் பண்ணிட்டார் தெரியாமல். அது வந்து உங்களுதுலேயும் வந்து தெரியாமல் ஆன் ஆகிடுச்சு. அதாவது ஃபோனில் ஏதோ மண்ணு தூசி மாதிரி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரியை வச்சு லைட்டாக தொடச்சிருப்பீங்க. அந்த இதில் வந்து வீடியோ கால் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து ஃபோன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஹலோ அப்படின்றீங்க. எங்கடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோ கால் பண்ணுறதும் தெரியும், எங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி வீடியோ காலே பண்ணிட்டார். நீ கண்டுபிடுறா அப்படின்றீங்க. அப்போ வந்து இவளுக்கு அப்போ நான் வீடியோ கால் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டு பார்க்குறேன். பார்த்தா அவங்க காதில் வந்து அந்த பெரிய ஜிமிக்கி தெரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டவே வந்து நீங்கள் சிரிக்கிறது வந்து அந்த உதட்டில் தெரியுது. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து அப்படியே டக்குன்னு வந்து கீழே இருக்கிறீங்க பாருங்கள். அப்போ வந்து உங்களோட சாரீ கலர் வந்து அந்த மனுஷனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ பாரு கண்டுபிடிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்கவே வந்து இங்கே வந்து எல்லோரும் ஒரே மாதிரி கட்டல, எல்லாருமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கவே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது உங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டார். அந்த பெரிய ஜிமிக்கி அப்புறம் உங்களோட சாரியெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டார். அங்கே இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து கடன்னு வந்து பொண்ணுங்க இருக்கிற சைடு வந்து வந்திருப்பார். அப்போ வந்து இவன் எங்கே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு இருந்திருப்பாள் அந்த சைடை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஹலோ மேடம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறீங்க பாருங்கள். அந்த மனுஷன் அப்படியே வந்து லைட்டாக திரும்ப கால் வந்து ஸ்லிப்பாகி அப்படியே பின்னாடி அப்படியே பின்னோக்கி விழலான்னு போகிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே பார்க்கணும் அந்த மனுஷன் க்ளோஸில் ப்ளஸ் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அதே மாதிரி அந்த மனுஷன் கண்டுக்க நீங்கள் ரொம்ப அழகாகவே தெரியுறீங்க. அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் வந்து நடக்குது. அப்படியே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பொறுமையாக அந்த மனுஷன் வந்து உங்களை நிற்க வைக்கிறாரு. நீங்களே நினச்சிருப்பீங்க. இப்போ பார்க்கணுமே அந்த மனுஷன் கூட உங்கள் மேலே வந்து பார்வை விலகிடுச்சு. ஆனால் நீங்கள் அப்படியே பேன அந்த மனுஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓய் அப்படின்னு சொடக்க போடவே வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தடத்தடை எழுந்திருப்பா எங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை தனியாக எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன பண்ணுற வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் டக்குன்னு வண்டியில் ஏறி உக்காந்துட்டீங்க. அப்படியே வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மனுஷன் இங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம் இப்போ ஏன் அவன் சொன்னோடனே நான் ஏறி உட்காந்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. இதுக்கு நான் ஏறி உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே உட்காரும் போது அந்த மனுஷன் ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில் வந்து நிறுத்துறாரு. இறங்கு அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு இப்போ அந்த ஷாப்புக்குள்ளே போகிறீங்க. அப்படியே போயிட்டு உங்களுக்கான சீட்ஸில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சு ஒன்றும் இல்லை சரி எனக்கு என்னடேன்னு தெரியுமா என்னடே அடி பாவி உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினச்சி தான் நான் நினச்சேன். எனக்குலாம் ஞாபகம் இருக்குது என்னன்னு சொல்லு. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் எதோ எடுக்கிறேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா அழகான செயினை. நான் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டேன், நீ எனக்கு வாங்கிட்டியா? வாங்கல நினச்சேன் அப்படின்றாரு. டக்குன்னு ரொம்ப பண்ணாத இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு பிரேசர் வந்து எடுக்கிறீங்க. அந்த மனுஷன் கையில் வந்து அதை போட்டுடுறீங்க. போதுமா
என்ன போதுமான்னு சொல்கிற? எனக்கு இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் எதிர்பார்த்தா தெரியுமா? ஹலோ, உனக்கு இது வாங்கினதே பெருசு அப்படின்ட்டு இருக்கேன். அந்த மனுஷன் அப்படியே சிரிக்கிறாரு. சரி கொடு, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த செயின் எடுத்துகிட்டு உங்கள் கழுத்தில் வந்து அவர் எழுந்து போட்டு விட்றாரு. என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. என் கையில் நீ போட்டு விட்டல, அதனால் உன் கழுத்துக்கு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினுமே உங்கள் கழுத்தில் வந்து மாட்டி விடுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் கழுத்துக்கு, நல்லா இருக்குடா, தேங்க்ஸ் அப்படின்றீங்க. அது சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. சரி, வேற எங்கே போகலாம்? இப்போதைக்கு வேணாடா, இல்லை என்ன தேடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், இன்றைக்கி வெளியே போகிறதெல்லாம் பிளான் பண்ணோம். இல்லை ப்ளீஸ், காலேஜில் விட்றேன். சரி, அப்போ நாளைக்கு சண்டே தான், நாளைக்கு வரியா? கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கூட திரும்பி நீங்கள் போகிறீங்க. அவர் உங்களை காலேஜ் விட்டுட்டு பாய் அப்படின்னாரு. ஆமாம், எங்கே தங்குவேன்? நான் இங்கே ரூம் புக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே போகிறீங்க. இன்னுமே உங்கள் மண்டையில் ஓடிட்டு தான் இருக்குது. நான் அவ்வளோ சீக்கிரமே யாரோ ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன், ஆனால் இவன் கூப்பிட்டானே நான் எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. ஸோ சண்டே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட போய் சொல்லிவிட்டு ஜெயப் கூட வந்து ஊர் சுற்றிருப்பீங்க. இப்போ நீங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா வந்து பீச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே சுற்றிட்டு லாஸ்ட்டாக போகிறது வந்து பீச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்குமே பிடிச்ச காமனான விஷயம் என்னென்னா பீச்சு தான், ஓகேவா? அதனால் 2 பேர் சேர்ந்து அங்கே போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் குதித்து ஜாலியாக விளையாடி மண்ணெல்லாம் பிறண்டு அந்த மாதிரி அவ்வளோ சேட்டைகள் வந்து நீங்கள் 2 பேர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா வந்து அந்த பீச்சில் வந்து பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் வந்து ஒரு சைடில் இருக்குல்ல, அங்கே போயிட்டு 2 பேர் உட்காந்துட்டு அப்படியே பேசுகிறீங்க. நீங்கள் டக்குன்னு ஜெயப்பு உங்ககிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டியா? சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, தப்பாக நினச்சிக்க மாட்டேன், சொல்லு. உனக்கு தான் என்னப்பா தெரியுமே, நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். தெரியும், நீ பேசின இதிலே தெரிஞ்சு போச்சு. ஆனால் நீ சொன்ன உடனே பைக்கில் ஏறி நான் எதுக்கு உட்காந்தேன்? இல்லை, என்ன தான் வந்து ஃபோன்லேயே பேசியிருந்தாலும் வந்து உன்னை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக உன் வண்டியில் நான் ஏறி உக்காந்துட்டேன். நான் எப்படி உன்னை ட்ரஸ்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்போ உனக்கு என் மேலே ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலைண்ணா, இருந்தாலும் வந்து என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. ஏன்னா நீ என்ன ட்ரஸ்ட் பண்ணுற, அதான் ஏன் நீயே வச்சுப்பாரு. உன்னோட சீக்ரெட்ஸை, அதாவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லாத சீக்ரெட்ஸை என்கிட்ட சொன்னேன். அது ஏன் தெரியல. ஆனால் உங்ககிட்ட சொன்னால் நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என் மனசில் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் இப்போ உன்னை இவ்வளோ தூரம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நீ தான் சொன்னல, நான் யார்கிட்டையும் ஃப்ரீயாகவே பழக மாட்டேன், எனக்கு யார்கிட்டையும் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ என்கிட்ட கம்ஃபர்டபுளாக பேசுறத நான் ஃபீல் பண்ணவேன். அப்படியா? நீயே யோசிச்சு பாரு. ஸோ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? ஆமாம், அது ஏன்னு நீ தான் யோசிக்கணும். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணுக்கிட்ட கம்ஃபர்டபுளாகவும் சரி, என்னோடய சீக்ரெட்ஸும் சரி, எதுவுமே என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட என்னோடய சீக்ரெட்டை நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் உன்கிட்ட என்னோடய எல்லா சீக்ரெட்ஸும் சொல்லியிருக்கேன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன ட்ரஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். அதுக்கும் மேலே என்னோடய கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யார்கிட்டையும் பேசும்போது வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காகவே இருக்காது. ஆனால் உங்ககிட்ட பேசும்போது மட்டும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சந்தோஷமாகவே இருக்கும். அது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஒரு நிமிஷம் கண்ணை மூட. என்னது? கண்ணை மூடு. நீங்கள் அப்படியே கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு கண்ணை திறன்றாரு. நீங்கள் அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தா அவர் கையில் வந்து ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை பார்த்திங்கன்னா வந்து கப்பிள்ஸ் மாதிரி இருக்குது. லைக் வந்து ரெண்டும் ஒரு மாதிரி வந்து ஹக் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உனக்கு தான் என்னை பற்றி தெரியல வயன். என்னது? நான் ஒரு சுத்த சோம்பேறி. இந்த கடைக்கு போன்னு சொன்னாவே அம்மா போக முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்துக்குவேன். ஆனால் உனக்காக இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? உன்னை லவ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கிட்டு பேன்னு பார்க்குறீங்க. என்ன பேசுகிற? பின்னவன் என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட எனக்குமே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக கோவம் வருது. அதாவது அளவுக்கு இல்லை, லைட்டாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க.
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க கூப்பிட்டுலாம் வந்து நான் எங்கேயுமே வரமாட்டேன். அவங்களுமே உன்னை விட தூரத்தில் தான் இருக்காங்க. அவங்களுமே வர சொல்லியிருக்காங்க. என்னால் வர முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். உனக்காக இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் ஏன் ரிஸ்க் எடுத்து வரணும்? யோசி. அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணேன், எனக்கு உன் மேலே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, காதல்லாம். அப்படியே உங்கள் ஹார்ட் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஹார்ட் மேலே கை வச்சுக்கிறீங்க. என்ன டப்பு டப்புன்னு அடிக்குதா? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மனுஷன் கிட்ட வருவே. உங்கள் ஹார்ட் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. தள்ளி போ அப்படின்றீங்க. ஏன் நான் தள்ளி போனோம்? ஏன் கிட்ட இருந்தால் உனக்கா அப்படின்னாரு. தள்ளி போன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை வச்சு தள்ளி விட்றீங்க. கிட்ட வந்து அவனுக்கு ஹார்ட் இன்னும் பீட் ஆகுது தானே, ஃபாஸ்ட்டாக பீட் ஆகுது தானே. அப்படிலாம் இல்லையா? கேட்குத வைன் எனக்கு, உனக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆன் பார்க்குறீங்க. அப்போ உனக்கு ஹார்ட் வேகமாக துடிக்கிது தானே. அப்படியே அப்படியே திரும்பிட்டு ஆமாம் அதுக்கு என்ன, எனக்குமே இப்படி தான் இருந்துச்சு வயன். எப்போ? நேற்று அந்த சாரியில் பார்க்கும்போது அப்படியே உன்னையே பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா. உன்னை எப்பயும் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் தூரத்துலேருந்து உன்னை ரசித்தேன். அவ்வளோ அழகாக அந்த சாரியில் இருந்த. அது மட்டும் இல்லாமல் நீ சிரிக்கும் போது என்னோடய ஹார்ட்டு என்கிட்ட இல்லை தெரியுமா. அந்த மாதிரி ஒரு ஃபீலை வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லவே நீங்கள் ஆனை பார்க்குறீங்க. அவர் அப்படியே டக்குன்னு கை பிடிச்சிட்டு, வயன் நீ எவ்வளோ நாள் வேணால் டைம் எடுத்துக்கோ, ஏன்னா நான் ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்கலாம் தான் முடிவு பண்ணி வந்திருக்கேன் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. பொறுமையாக யோசிச்சு முடிவிடு. ஆனால் உனக்காக மட்டும்தான் என்னோடய இதயம் இருக்குது, வேறு யாருக்காகவும் இல்லை. இது வரைக்கும் யாருக்காகவும் துடிச்சதில் துடிக்காது, உனக்கு மட்டுமே இந்த இதயம். இதை கேட்கும் போது உங்களுக்கு ஹார்ட் பீட் இன்னும் வேகமாக துடிக்குது. என்ன அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி வேக்குது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓகே கிளம்பலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்குமே போயிருப்பீங்க. எங்கள் டக்குன்னு உங்கள் அம்மா அடியே அப்படின்றாங்க. என்னம்மா என்ன ப்ளஷ் ஓவராக போட்ட போல், என்ன ஃபேஸ் அப்படி செவந்திருக்கேடி, எதுக்கடி ப்ளஷ் அவ்வளோ போட்டேன், கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டவே நீங்கள் அப்படியே டக்குன்னு போய் கண்ணாடி பார்க்குறீங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா செவந்திருக்கு. ஐயோ என்ன இதுதான் ப்ளஷ்ன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேன் உங்கள் ஃபேஸே பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸ் இது பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து சொன்ன மாதிரி வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணல, உங்களுக்கு காலுமே பண்ணல. இவன் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. அது ஏன் பண்ணலன்னா வந்து நீ வந்து நல்லா யோசி, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்கு தான் வந்து உனக்கு கால் மெசேஜ் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி ஒரு பையனா இந்த காலத்தில் அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்கள் 2 பேருமே அவ்வளோ தூரத்தில் இருந்திருப்பீங்க. எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் இருக்கிறது சென்னைன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஓகேவா? அவ்வளோ தூரத்தில் இருக்கிற மனுஷன் உங்களுக்காக இங்கே வந்திருக்காரு. நினச்சி பாருங்கள், யாராவது இருந்தாலும் இந்த மாதிரி வருவாங்களா? அவ்வளோ தூரத்தில் இருந்து எனக்காக இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா என்கிட்ட டீசெண்டாக பிஹேவ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பற்றி பேச 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 உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட் டப்பு டப்புன்னு துடிக்குது. உங்களை அறியாமல் உங்களுக்கு வந்து சிரிப்பெல்லாம் வருது. என் ஹார்ட்டுமே அவன் பேசும்போதே அவனுக்கு ஃபாலோ ஆகிடுச்சுன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே யோசிச்சு எப்படியோ ஒரு முடிவு வந்து எடுத்துட்டீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து நாளைக்கு வந்து கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் பீச்சில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பார். நீங்களுமே வந்திருப்பீங்க. என்ன முடிவு எடுத்திருக்கேன்? நல்ல முடிவு தான், ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணம் வந்து லேட்டாக தான் பண்ணிக்கணும். லேட்டாக பண்ணிக்கலாம். எப்போ பண்ணிக்கலாம்? எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு 1 வருஷம் டைம் வரும். நானும் வேலைக்கு போய்ட்டு நல்லா சம்பாரித்து கொஞ்ச நாள் ஜாலியாக சுற்றணும். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் வந்து ஓகே சொல்லிட்டாரு. அப்போ ஓகே. என்ன ஓகே ஒழுங்காக சொல்லு மக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்ன இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டேன்னு காதில் வாங்கினியா இல்லையா? அப்படியே யோசிக்கிறாரு. டக்குன்னு நிஜமாவே வா. அப்போ அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேப்பட அப்படி இருக்கு. ஏன் அது இப்போ சொல்ல மாட்டேன், எனக்கு தோணும் போது தான் சொல்லுவேன். அப்படின்றாரு. முடியாது, எனக்கு தோணும் போது தான் நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன். அப்போ நான் சொல்லிட்டேன், சொல்லு ஐ லவ் யூ வேன் அப்படின்னு சொல்லி முத்த வைக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு வாய் மேலே கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியே பார்க்குறாரு. என்ன அப்படி சொல்லி புருவத்தை தூக்குறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு
எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்னடி முதல் மொத்தம்ன்றி, பரவாயில்ல எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் ஓகே சொல்லிட்டார். நீங்கள் அப்படியே ஆண் பார்க்குறீங்க, இவன் என்னமோ இல்லை முடியாது இப்போயே வந்து கிஸ் வேணும்னு சொன்னான்னு பார்த்தா இவன் என்ன ஓகேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மேலே இன்னும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் வந்து அதிகமாகிட்டே வருது. அந்த மனுஷன் அப்படியே கிளம்ப போகிறார். உங்களுக்கு வந்து விட மனசே இல்லை. போகணுமான்னு கேட்குறீங்க. அப்போ இதாண்டி ஆகணும், நான் இங்கே இருந்தால் வந்து சுற்றணும் தான் தோணும், உங்க கூட இருக்கணும் தான் தோணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு அந்த மனுஷன் அங்கே வந்து கிளம்பிடுவார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் போகிற வழியில் அவங்க கூட பேசிகிட்டே தான் போயிருப்பார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அவங்க கூட பேசிட்டு தான் இருந்திருப்பார். ஓகேவா? அப்படியே வந்து வருஷங்கள் வந்து கிடக்குது. இப்போதைக்கு நீங்கள் வந்து 3rd இயர்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வேலைக்குமே போயிட்டீங்க. நீங்கள் அப்படியே இப்போ உங்கள் வேலையை முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ எங்கே இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் இந்தியாவிலே இல்லை, அப்ராடில் வந்து உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அப்ராட்லேயே வேலை கிடச்சிருக்கும். அதனால் அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியும் சரி ஜெயப்பும் சரி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அங்கே 2nd இயர் 3rd இயர் படிக்கும்போது கூட ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் 2 பேர் சந்திச்சுப்பீங்க. இப்போ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக போயிடுச்சு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர கப்பல்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே ஆகுது. எப்போ நாங்கள் போகணும்னு தெரியல. இந்த ஜேப் நான் வேறு ஃபோன் பண்ணி ரொம்ப நாள்ச்சு, ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறேன், கம்மநாட்டி கரிஷடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஏதோ வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. அப்படியே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் பார்க்குறீங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்டது சொல்கிறாங்க, இது வந்து ஒரு கப்பல் இது மாதிரி மேம், ஒருத்தர் வந்து தன்னோட ஆளுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஓ ஓகே, அப்போ நான் இங்கேருந்து கிளம்புனா இல்லை மேம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு சரி அவங்க எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களுமே அங்கேயே இருந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது வந்து டக்குன்னு வந்து லைட்டு வந்து ஆஃப் ஆகுது. உங்களுக்கு பக்குன்னு அடிச்சோ, ஐயோ வேணா லைட் வேறு ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போகவே வந்து அப்படியே ஏதோ ஒன்று இடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. டக்குன்னு வந்து லைட்டு வந்து ஆன் ஆகுது. அப்படியே பார்க்குறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாமே அங்கே நிற்கிறாங்க. லைக் உங்கள் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ஜெயப்போட அம்மா அப்பா, அந்த மாதிரி உங்களுக்கு நெருக்கமானவங்களாம் அங்கே இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஏய் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படியே தலை திருப்புறாங்க. அப்படியே பார்க்குறீங்க, ஜெயப் வந்து அப்படியே கையில் ரிங்கோடு அப்படி ப்ரப்போஸ் பண்ணுற பொசிஷனில் இருக்கார் அந்த மனுஷன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஷாக்லேயே நீங்கள் இருக்கீங்க. டக்குன்னு உங்கள் அம்மா அப்படியே உங்களை உழுக்குறாங்க. அங்கே பாரு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதோட நம்ம லவ் பண்ணி 3 இயர்ஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா அப்பாக்கிட்டையும் என்னோட அம்மா அப்பாக்கிட்டையும் பர்மிஷனும் வாங்கியாச்சு. டக்குன்னு உங்கள் அம்மா திரும்பி பார்க்குறீங்க, அதான் வாங்கியாச்சு சொல்லிட்டாலும் திரும்படி அப்படி சொல்லி திருப்புறாங்க. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. வில் யூ மேரி மீ மயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரிங்கை வந்து நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே கல்ல டிஎஸோட அப்படியே அந்த கையும் நீட்டுறீங்க. அந்த மனுஷனுமே போட்டு விட்டுறாரு. டக்குன்னு அந்த மனுஷன் எழுந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களுமே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை அறியுமே லவ் யூ ஜெயோப் அப்படின்றீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு என்ன சொன்னால் லவ் யூ ஜெயோப் அப்படின்றீங்க. திரும்பி ஹக் பண்ணிட்டு அவருக்கு அல்லது டிஎஸ் வருது. ஏன்னா வந்து இவ்வளோ வருஷங்கள் வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. அந்த மனுஷன் எவ்வளோ கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கா தோணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் வரைக்கும் நீங்கள் லவ் யூ சொல்லியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் லவ் மட்டும் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அந்த மனுஷன் இத்தனை வருஷம் கூட போராடி வந்திருப்பார். இந்த வார்த்தைக்காக எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் அப்படி சொல்லி அவங்களை ஹக் பண்ணி அழுதுட்டுருக்காரு. நீங்களுமே அழுதுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன டைரெக்டாக உங்களை வந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து உங்கள் 2 பேருக்குமே வந்து கல்யாணமே நடக்குது. இப்போ எங்கே இருக்கீங்கன்னா வந்து ஜெயப்போட ரூமில் தான் வந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே வெக்கமாக இருக்குது. டேய் என்னடா வெக்காலாம் படுற, புதுசாக இருக்கே, கேவலமாக இருக்குடா அப்படின்றீங்க. என்னாடி அப்படின்றாரு. என்னாடியா என்ன டைப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன அப்படின்றீங்க. வெட்டிங் நைட் இல்லை? ஆமாம். அதுக்கு என்னவா இன்றைக்கி நம்ம தூங்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன். நீங்கள் அப்படியே சரி எனக்கு தூக்கம் தூங்கலாம். என்னாடி தூங்க மாட்டோமே நான் சொல்கிறேன், எனக்கு தூக்கம் வருது நீ சொல்கிற. எங்கள் பாரு எனக்கு டயர்டாக இருக்கும் தூங்கணும்டா அப்படின்னு நீங்கள் வந்து போய் படுத்துட்டீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் எதுவுமே சொல்லாமல் படுத்துட்டாரு. டக்குன்னுட்டு ஏய் என்னடா பண்ணுற, என்ன பண்ணுறேன்னா உனக்கு தான் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டேய் இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் என் மேலே பாஞ்சிருக்கணும்ல சனி நீ அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. அப்படியா
ஷோ கடவுளே, இவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கேன் அப்படின்னோட டக்கு இதோ அப்படின்னு சொல்லி டக்குனு உங்கள் மேலே பாஞ்சிட்டார். நீங்கள் அப்படின்றீங்க. அதெல்லாம் அந்த மனுஷன் கேட்கவே இல்லை. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி வந்து அவர் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களுமே கிஸ் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு அங்கங்கே கிஸ் வச்சு அங்கங்கே முத்தங்கள் வச்சு அந்த நைட் ரொம்ப ரொமான்டிக்காக போயிட்டுருக்கும். ஸோ அப்படியே வந்து வருஷங்கள் வந்து கடந்து ஓடுது. எங்கள் ஜேப்க்கு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பையன் வந்து பிறந்திருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட நெருங்கவே விட மாட்டான். லைக் வந்து ஜேப்கிட்ட வந்து அப்பா நீ எதுக்கு வர, எங்கள் அம்மா எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சி படுத்துருவாள். இப்போ வந்து உன்னோட தொழில் இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது, 2வது கொள்ள நான் பிளான் பண்ணிட்டே இருக்கேன், ஒன்றாதான் நான் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே வந்து அவரோட பையனையே பிடிச்சி தர எடுத்துட்டு வெளியே தள்ளி சாத்திட்டார். அந்த பையன் ஓன்னு அழுதுட்டு அங்கே பாட்டிக்கிட்ட போகுது. ஏய் என்னடா பண்ணுற, நம்ம பையன்டா அது, என்ன பயந்தாலும் இப்போதைக்கு அப்படின்ட்டு என்ன அப்படின்ட்டுருக்க, 2வது குழந்தைக்கு ரெடி பண்ணலாமா அப்படின்றது. முடியாது அப்படின்ட்டுருங்க. என்னடி முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, என்னடா இப்போல்லாம் நான் சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறேன், நீ மட்டுமா கேட்குற, நீ ஏன் நான் சொல்ல பேச்சு கேட்க, நான் மட்டும் கேட்கணுமா அப்படி சொல்லிட்டு மேலே பாஞ்சிட்டார் மனுஷன். அப்படியே கொஞ்சம் நாள் போகுது, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்கள் போகுது, உங்களுக்கு வந்து 2வது குழந்தை இருக்குது. பார்த்தா அதுவும் பையன். இடம் வந்து சிரிக்கிறீங்க. பொண்ணாக பிறந்தது கூட ஜேப்க்கு ஏதோ சப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். 2வது பையன். 3வதுக்கு ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் நாள் விட. ஏய் படா 3வதுலாம் கிடையாது படா அப்படின்ட்டு ரெடி பண்ணுவேன் நீ நான் அப்படின்றது. ஸோ இப்படியே வந்து உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. ஹாப்பி என்டிங். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை பாய். நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல சந்திக்கலாம். பாய். na 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 na